Hello friends, வணக்கம் and welcome back to our channel Aanmeega Kirukkan. போன வீடியோவில் நம்ம அமர்நாத் கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் டிக்கெட்ஸ் எப்படி குயிக்காக பண்ண போகிறோன்னு ஒரு லைவ் டெமோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா May 7, 2025. நம்ம கேதார்நாத் பிளான் பண்ணியிருக்கிறது June 15, 2025. நம்ம ஹெலிகாப்டர் கேதார்நாத்துக்கு புக் பண்ணுறதுக்கு IRCTC வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வருஷமும் சேம் ப்ராசஸ் தான், சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இந்த வருஷம் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் IRCTC ஹெலிகாப்டர் டிக்கெட் கோட்டாஸ் பார்த்திங்கன்னா ஒரேடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜூன் போகிறதுனால இந்த மே புக் பண்ண போகிறோம். கேதார்நாத் ஹெலிகாப்டர் டிக்கெட் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே டிக்கெட் காலி ஆகிடும். ஆஃப்லைனில் டிக்கெட்ஸே நம்மளுக்கு கிடைக்காது. சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா 10,000 கொடுத்தாலும் நம்மளுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்காது. அதனால் இப்போ ஆன்லைன் டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் நல்லது. அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ண போகிறேன். கேதார்நாத்துக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா 3 இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. குப்தகாசி, சிர்சி, பாட்டா. குப்தகாசின்றது கேதார்நாத் மலை அடிவாரமான சோன்பிரயாக்லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. குப்தகாசிலேருந்து ஹெலிகாப்டர் புக் பண்ண சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 8,500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பாட்டான்றது சோன்பிரயாக்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பாட்டாலேருந்து ஹெலிகாப்டர் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 6,062 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சிர்சின்றது சோன்பிரயாக்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சிர்சிலேருந்து டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 6,060 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கேதார்நாத் ஹெலிகாப்டர் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம புக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கேதார்நாத் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து குரூப் ஐடி எடுத்து வச்சுக்கணும். இன்னும் நீங்கள் கேதார்நாத் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுன்னு நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரு தடவை பார்த்துருங்க. நான் லிங்க் வந்து ஐகார்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இப்போ நம்ம கேதார்நாத் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம உத்தரகாண்ட் வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டூரிசம் கேர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நான் டீட்டெயிலாக நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துருங்க. ஆச்சுங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு மை அக்கௌண்ட், இங்கே மை அக்கௌண்ட்க்கு இது பாருங்கள். மை அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணதுவே நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த 4 மெனு தெரியுது பார்த்தீங்களா? இந்த 4 மெனுவில் 4வது மெனு டவுன்லோட் ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் அண்ட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இதில் டவுன்லோட் பிடிஎஃப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம டவுன்லோட்ஸ்க்கு போய் டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பிலேருந்து ஹெலிகாப்டர் புக் பண்ணுறதுக்கு குரூப் ஐடி, இந்த ரெண்டாவது ரோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப் ஐடியை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக நோட் பேடில் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நோட் பேடில். இப்போ 2வது விஷயம், கேதார்நாத் ஹெலிகாப்டர் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு IRCTC வெப்சைட்டில் லாகின் க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இன்னும் நீங்கள் க்ரியேட் பண்ணலன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் IRCTC ஹெலிகாப்டர் புக்கிங்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர முதல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஹெலிகாப்டர் யாத்ரா டு ஸ்ரீ கேதார்நாத் தாம் அண்ட் ஹேம்குண்ட் சாஹிப்னு இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா லாகின்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தா இங்கே டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல, இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறோன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் அன் அக்கௌண்ட் லிங்கை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் க்ரியேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்துட்டு நம்ம நேமு, மொபைல் நம்பர், இமெயிலு, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணால் நம்மளுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? நான் திருப்பி ஹெலி யாத்ராக்கு போகிறேன். ஸோ லாகின். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் வந்துட்டு IRCTCயில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது.
மூணாவது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணுறப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் டைப் பண்ணோம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகிருக்கும். ஆனால் புக்கிங் பண்ணுறப்போ நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் மூணாவது விஷயம் என்ன பண்ண போகிறோம், இந்த வெப்சைட்டு யூசர் நேமு பாஸ்வேர்டெல்லாம் சேவ் பண்ண போகிறோம் ப்ரௌசர்லேயே. அது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், வெப்சைட்டை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறது. நம்ம இந்த குரோம் ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா எங்கே நம்ம யூஆர்எல் கொடுத்து டைப் பண்ணுறோமோ அதே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டார் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா புக் மார்க் ஆடடுன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இதில் நம்ம டன் கிளிக் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும்னா, அடுத்த டைம்லேருந்து நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே லாஸ்ட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர் யாத்ரான்றது நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணால் டைரெக்டாக வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். நம்ம போய் கூகுளில் இந்த மாதிரி IRCTC ஹெலிகாப்டர் புக்கிங்னு சர்ச் பண்ணி அப்பயே கிளிக் பண்ணோம், அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணதுமே ஹெலிகாப்டர் யாத்ரான்னு கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். சரி, இப்போ வந்துட்டு லாகின் பண்ணுறோம். நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், நம்மளோட புக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன், லாகின் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்மளோட லாகின் க்ரெடென்ஷியல் டைப் பண்ணி லாகின் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்மளோட லாகின் க்ரெடென்ஷியலும் ப்ரௌசரில் சேவ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே இந்த ப்ரௌசரில் 3 டாட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கீழே இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆட்டோஃபில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர்டு பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆடு மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் கேட்குது, எந்த வெப்சைட்டுன்ட்டு. நம்ம இந்த ஹெலி யாத்ரா வெப்சைட்டை கொடுத்துக்கலாங்க. யூசர் நேம் கேட்குது, நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்கலாம். இப்போ சேவ். இப்போ நான் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ எல்லா ப்ரௌசரும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே இந்த டைம் நம்ம வந்துட்டு IRCTC புக்கிங்னு சர்ச் பண்ணல, டைரெக்டாக புக் மார்க் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிக்கின்னு இப்போ லாகின் மேலே கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்களா, நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தானாக ஃபில் ஆகிடுச்சு, ஆட்டோ ஃபில் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் டைரெக்டாக லாகின் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு 5 செகண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். புக் பண்ணுறப்போ இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம புக்கிங்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் உங்களை லைவ் டெமோவில் சந்திக்கிறேன். பை பாய். A few moments later. வெல்கம் பேக். கேதார்நாத் ஹெலிகாப்டர் டிக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50. இன்னும் 10 நிமிஷத்தில் IRCTC வெப்சைட்டில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ப்ரௌசர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 11:55க்கு நம்ம லாகின் ஆகிடலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நம்ம புக் மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். heliyatra.irctc.coin இங்கே போட்டு இருக்க பாருங்கள். மே 7ஆம் தேதி 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது புக்கிங்கு. இது எப்போ போகிறவங்களுக்கு, ஜூன் 1லேருந்து ஜூன் 22 போகிறவங்களுக்கு இந்த டேட்டு. ஸோ ஜூன் 23ஆம் தேதி போகிறவங்களுக்கு அடுத்த மாதம் ஓப்பன் ஆகும். நம்ம ரூட்டு டைம் எது செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிர்சிலேருந்து நான் ரூட் செலக்ட் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே, அதாவது நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன். அதனால தான் 12 மணிக்கு மேலே நான் ஸ்லாட் புக் பண்ண போகிறேன். சிர்சிலேருந்து கேதார்நாத்துக்கு 6060 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:57. இன்னும் 3 நிமிஷத்தில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ப்ரௌசர்லேயும் லாகின் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோமில் போய் லாகின். நம்ம ஆல்ரெடி நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் சேவ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்படி பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவிங். இன்னொரு முக்கியமான விஷயம், லாகின் பண்ணிவிட்டு பேஜை நம்ம ஹைடெல்லாம் விடக்கூடாது. எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லாகின் செக்ஷன் ஆக்டிவ்லேயே இருக்கும்.
லைக் இப்படி ஸ்க்ரால் பண்ணுறது, இல்லை கீழே எதனா லிங்க்ஸு கிளிக் பண்ணிக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. நம்மளோட குரூப் ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஃபோன் ஒரு முறை ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் இஷ்யூ இருந்தால் இருக்கலாம். இது மாதிரி கிளிக் பண்ணிக்கினே இருக்கலாம். 12 மணி ஆகிடுச்சு. இப்போது கிளிக் பண்ணி நம்மளோட குரூப் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணலாம். டேட் வந்துடுச்சு. நம்ம போகிற டேட் அதே செலக்ட் ஆகிருக்கு. அதை செலக்ட் பண்ணி சர்ச் ஹெலிகாப்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ரௌசர்லேயே கொடுத்துங்க. சர்ச் ஹெலிகாப்டரு இதில் வந்துடுச்சு. நம்ம சிர்சி பாட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். சிர்சி பாட்டாவில் நான் சொன்ன மாதிரி 12 மணிக்கு நெக்ஸ்ட் லாட்டு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டே ரிட்டர்னு 12லேருந்து 3 இதை நான் புக் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கோ. நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யாத்ரீஸை செலக்ட் பண்ணோம். நாங்கள் 3 பேர் மாத்திரம் ஹெலிகாப்டரில் போகிறோம். பண்ணிட்டு புக் 3 டிக்கெட்ஸை கிளிக் பண்ணோம். இப்போ ஓடிபி வரும். மெயிலையும் பாருங்கள், ஃபோன்லேயும் பாருங்கள். மெயிலில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ 8042 சப்மிட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பே அண்ட் கன்ஃபார்ம். மீன்வைல் நம்ம ஜிபே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், போகவே வரல, போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு அங்கே இஷ்யூ ஆச்சு. அதனால இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போய் ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு ஓடிபி வரும். ஓடிபியில் 0862 ட்ராவலர் ஆஸ் ஆன்கோயிங் புக்கிங் ப்ளீஸ் ட்ரை லேட்டர் அகேன். ஏதோ பிரச்சனை ஆகலை புக்கு. சரி, நம்ம குரோம்லேயே ட்ரை பண்ணலாம். ஏதோ சொல்லுது. திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரீப்ளான் பண்ணுறேன். திருப்பி பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடுச்சு. லாகின் பண்ணுறேன். சர்ச் ஹெலிகாப்டரு இதில் சிர்சிலேருந்து பாட்டா. ஐயோ, 1 அவைலபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆரோ $9618 ஆன்கோயிங் புக்கிங். ஏதோ ஆன்கோயிங் புக்கிங் இன்னும் எரர் காமிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புக்கிங்ஸில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பெண்டிங் இருக்குது அமௌண்ட்டு. இதுலேயே போயிட்டு கேன்சல் டிக்கெட் கொடுத்தா தான் அங்கே புக் பண்ண முடியும். இப்போ பே அண்ட் கன்ஃபார்ம். இதில் நம்ம யூபிஐ செலக்ட் பண்ணின்னு ரேசர் பே போடலாம். ஷோ கியூஆர், கண்டினியூ அண்ட் பே. பேமெண்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், ரீடைரக்டிங் யூ டு ஹெலி யாத்ரா. நம்மளது கன்ஃபர்மேஷன் வரல புக் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இது எப்போ கன்ஃபர்மேஷன் வரும்? 12/16 இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்கள்.
We are still processing this transaction. The status is usually updated every 5 minutes. பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்ருக்கேன். இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆக. சீட் கிடச்சிச்சா இல்லையான்னு 3 நிமிஷத்தில் தெரியும். A few moments later. இப்போ டைம் 12:15. இன்னும் 1 நிமிஷத்தில் அப்டேட் ஆகிடும் நம்மளுக்கு சீட் கிடச்சிச்சா இல்லையான்னு. ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகே 12:16 ஆகிடுச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணலாம் இப்போ ஒரு தடவை. சாமி நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிரேட். பார்த்தீங்களா கேதார்நாத் டிக்கெட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் கன்ஃபார்ம்டுன்ற மெசேஜ் வந்திருக்கு க்ரீன் கலரில். ஸோ அப்படின்னா நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு. சாமி நம்ம டிக்கெட் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே கேன்சலேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி ஜூன் 10க்குள்ளே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் 4500 ரூபாய் கிடைக்கும். 10லேருந்து 13 கேன்சல் பண்ணிங்கன்னா 3000 ரூபாய். 13லேருந்து 14 கேன்சல் பண்ணிங்கன்னா 1500 ரூபாய். 14ஆம் தேதி மேலே கேன்சல் பண்ணால் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கே டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணது சிர்சிலேருந்து 15ஆம் தேதி ஜூன். அன்றைக்கி என்னோடய பர்த்டே நம்ம சிவன் கூட கொண்டாட போகிறோம் ஆச்சுங்களா. ரிப்போர்ட்டிங் டைம் வந்துட்டு 11 மணி. நாங்கள் 3 பேர் ஹெலிகாப்டரில் போகிறோம், மீதி பேர் எல்லாம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வராங்க. ஃபைனலாக நம்ம ஹெலிகாப்டர் டிக்கெட் புக்கிங் பண்ணியாச்சு. ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ். நம்ம எப்படி இவ்வளோ ஈஸியாக புக் பண்ண முடிஞ்சிச்சின்னா லைவ் டெமோவுக்கு முன்னாடி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபேர் செக் பண்ணோம் இல்லைங்களா ஃப்ளைட்டோடது. இந்த 3 ரூட் இப்போ நம்ம லாகின் பண்ணி பார்த்தாக்கா எந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸும் இருக்காது. ஸோ நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறது குப்த கார்ஷிலேருந்து கேதார்நாத்துக்கு ஃபேர் பாருங்கள் 8500 ரூபாய் காமிக்குது. இதில் நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா காலைல 6லேருந்து 9 சேம் டே ரிட்டர்ன் ஆச்சுங்களா. ரெண்டாவது ஆர்என் பாருங்கள் 6லேருந்து 9 சேம் டே ரிட்டர்ன். ஆனால் 3வது பாருங்கள் 12 மணிக்கு மேலே புக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன். ஸோ நீங்கள் கேதார்நாத்தில் ஆல்ட்டு பிளான் பண்ணுறீங்கன்னாக்கா ஹெலிகாப்டர் வந்துட்டு 12 மணிக்கு மேலே இருக்கிற ஸ்லாட் புக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டே வர்றதுக்கு. நீங்கள் 12 மணிக்கு உள்ளே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் டே எடுத்தாந்து கீழே விட்டுருவாங்க. உங்களுக்கு மேலே வந்துட்டு ஒரு 1 hour தான் டைம் தருவாங்க. அந்த 1 hourல நீங்கள் போய் கோயிலை பார்த்துட்டு வந்து திருப்பி நீங்கள் ஹெலிகாப்டர் பிடிச்சி கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. 12 மணிக்கு உள்ளே புக் பண்ணால் சேம் டே ரிட்டர்ன், 12 மணிக்கு மேலே பண்ணால் நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன். ஸோ நம்ம புக் பண்ணிக்கிறது வந்து 12 மணிக்கு மேலே. ஸோ ஒரு நாள் நான் கேதார்நாத்தில் ஆல்ட் ஆக போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிர்சி டு கேதார்நாத் 6060 ரூபாய். இதில் தான் நம்ம புக் பண்ணிக்கிறது. லாஸ்ட் வந்து பாட்டா டு கேதார்நாத், இது 6062 ரூபாய். சிர்சிக்கு இங்கேயும் 2 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன எடுத்துக்கணுன்னா அந்த 12 மணிக்கு மேலே புக் பண்ணால் நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன், 12 மணிக்கு உள்ள ஸ்லாட் புக் பண்ணால் சேம் டே ரிட்டர்ன். ஸோ ஹெலிகாப்டர் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் டீட்டெயில்ஸு 5 நாளைக்கு முன்னாடி பண்ணிங்கன்னாக்கா நம்மளுக்கு 75% 5 டேஸ்லேருந்து கவுண்ட் ஆகுது. ஸோ 5 டேஸில் பார்த்தீங்கன்னா 75% நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 48 hours to 5 days 50%, 24 hours to 48 hours 25%. இன்கேஸ் வெதர் ப்ராப்ளம் இல்லை ஹெலிகாப்டர் ஏன்னா இஷ்யூ ஆகி ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா வெயிட் பர்மிட்டட் வந்துட்டு ஒரு 80 kgs தான். 80 kgs மேலே இருந்தால் 1 kgக்கு 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 80 kgsக்கு மேலே இருந்தால் 80 kgs வரை நம்மளுக்கு ஃப்ரீ தான். லக்கேஜ் பார்த்தீங்கன்னா பர் டிக்கெட்டுக்கு 2 kg வரைக்கும் அலௌடு இருக்குது. பர் பர்சனுக்கு 2 kg வரைக்கும் அலௌடு இருக்குது.
இப்போது டிக்கெட் புக் பண்ணுற லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு 2 டிக்கெட் வரை புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு 6 மெம்பர் வரை புக் பண்ணிக்கலாம். அப்போ 2 டிக்கெட்டுக்கு 12 மெம்பர்ஸ்க்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்போ ஹெலிகாப்டர் புக் பண்ணுறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு ஃபோனில் ஓடிபி, இமெயிலில் ஓடிபி வந்துச்சு இல்லைங்களா? இது வந்துட்டு கேதார்நாத் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் இமெயில் இல்லை. நம்ம ஐஆர்சிடிசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரு அந்த இமெயிலுக்கு தான் ஓடிபி வரும். ஓகே, கேதார்நாத் ஹெலிகாப்டர் புக்கிங் ஈஸியாக புக் பண்ண என்னென்ன பண்ணணும்னா, முதல்ல நல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணணும். 2வது நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பிலேருந்து குரூப் ஐடி நம்பர் தனியாக எடுத்து வைக்கணும். 3வது வந்துட்டு நம்மளோட ரூட்டு டைமு செலக்ட் பண்ணியிருக்கணும். 4வது நம்மளோட ப்ரௌசரில் வந்துட்டு ஹெலி யாத்ரா யூஆர்எல் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணியிருக்கணும். 5வது புக்கிங்க்கு முன்னாடி நம்மளோட ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 6வது வந்துட்டு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபோனோட ஜிமெயிலில் தான் ஓடிபி ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக கேதார்நாத் டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆன்மீக கிறுக்கன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.